கைஸ் இந்த வீடியோ வந்து இன்னைக்கான செகண்ட் ஸ்லாட் ரிவ்யூ அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம AffairsCloud ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க, எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு செக்ஷனும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் செக்ஷன் வழக்கம் போல் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரீசனிங் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் பசிலில் வந்து டேஸ் பசில், அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த டேஸ் பசில் ஒன்று, பாக்ஸ் பசில் ஒன்று, மந்த் பசில் ஒன்று கேட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி டைம் கன்சியூமிங்காக இருக்கிற மாதிரி ஆகிடுக்கு. அண்ட் அடுத்தது பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மிசலேனியஸில். ஸோ மெயினாக வந்து இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பசில், ஆல்ஃபா நியூமரிக் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணும்படியாக தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணவங்க நம்மக்கிட்ட சொன்னவங்க வந்து ஒரு 28+ எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டி வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இதுவே 13 to 14 கேட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் சீரீஸ் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆனால் வந்து அது பாயிண்ட் வச்சு கேட்பாங்க, 1 point 2 point அந்த பாயிண்ட் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க டெசிமலில். அடுத்தது அது அந்த மாதிரியும் சம்ஸ் வந்துருந்துருக்கு. அண்ட் என்ன அப்படின்னா இந்த செஷனில் அதாவது கேஸ்லெட் கேட்காம இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்லாட்டில் கேஸ்லெட் கேட்டிருக்காங்க ஆப்டியில். ஸோ ஆப்டியில் கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஈஸியாக தான் வந்துச்சு, அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நாங்கள் கேஸ்லெட் பக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், மிக்சர் அலிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸும் கம்மியாக தான் வந்திருக்கு, ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் தான் அப்ளிகேஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஆப்டி பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் லெவல்னு தான் சொல்லலாம், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அண்ட் அடுத்தது ஆர்சி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு ஓரளவுக்கு. ஆர்சி வந்து பிளாங்டன் பேஸ்டு கொஷின்ஸ் மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஆர்சி கொஷின்ஸ் அதில் இருக்க ஒக்காபுலரி எல்லாம் ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் எரர் ஸ்பாட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சின்ன எரர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதில் வந்து இடியம் மாதிரி நம்ம அதோட மீனிங்ஸ் போடுற மாதிரிலாம் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்லாட்லேயும் நம்மக்கிட்ட சொன்னவங்க எல்லாரும் மோஸ்ட்லி 70 and above தான் சொன்னாங்க. நாய் வருது மக்களே, தான் பயமாக இருக்குது. சுப்போ எங்கள் பக்கம் நாய் தொல்லை அதிகம். ஸோ இந்த ஸ்லாட்லேயும் எல்லோரும் 70 and above தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்து நாங்கள் ஓவரால் ரிவ்யூ போடுறோம். ஸோ டோட்டலாக எல்லா ஸ்லாட்ஸையும் கம்பேர் பண்ணி ஓவரால் ரிவ்யூ போடுறோம். ஸோ அடுத்தடுத்து போகிறவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ 70 and above போட்டிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸ்க்கும் IBPS POக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டாடா பை, see you guys.